வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் இம்மட்டுமாக தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இன்றைய தினம் என்ன தினம்? அன்னையர் தினம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். காலையில் பார்க்கும் பொழுது என்னுடைய நினைவுகள் என் தாய் பக்கமாக திரும்பியது. அதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தாய் என்பவர் மிகவும் முக்கியமான ஒருவர். கருவில் நம்மை சுமக்கிறார், பூமியிலும் நம்மை சுமக்கிறார், உயிர் உள்ள வரை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? சுமந்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால இன்றைய தேவனுடைய செய்தி உலகத்தில் இருக்கிறதான அத்தனை மகளிருக்கும் ஒரு சமர்ப்பணமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த தேவனுடைய செய்தி எலும்பி கட்டுவோம் வாருங்கள் என்கிறதான புத்தகத்தினுடைய ஒரு செய்தி. நம்ம கடந்த நாட்களிலே வாசல்களை தியானித்தோம். போன வாரம் பள்ளத்தாக்கின் வாசல் என்கிறதான செய்தியை நாம் தியானித்தோம். அந்த எலும்பி கட்டுவோம் வாருங்கள் என்றதான புத்தகத்திலிருந்து அதில் ஒரு பகுதி தான் இந்த செய்தி. பல தேவ மனிதர்கள் பல்வேறு வித்தியாசமாக பேசியிருக்கலாம். நாமும் பல காரியங்களை அறிந்திருக்கலாம். தேவனிடத்திலும் தேவ மனிதர்களிடத்திலும் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கற்றது கையளவு, இன்னும் கடல் அளவு இருக்கிறது. இந்த செய்தியை நான் எங்கும் பிரசங்கிக்கவில்லை. அது ஒன்லி ரைட்டிங்கில் மட்டும்தான் அந்த புத்தகம் இருக்கிறது. ஆனால் அது இந்த தினத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தினபடினால் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனம். நெகேமியா 3:12. அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமும் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். இந்த இடத்திலே சல்லூமின் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வேத பகுதியில் படிக்கிறோம். அப்போ எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டதுல பெண்களுடைய பங்கு இருந்தது. வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அதே போல உலகத்தில் சொல்லும் பொழுது எந்த ஒரு ஆணினுடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்லப்படுகிறது. எனவே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது வெற்றி, தோல்வியை யாரும் விரும்புவதில்லை. அப்ப இந்த அலங்கம் கட்டுப்படுவதற்கு சல்லூமினுடைய குமாரத்திகள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? பழுது பார்த்து கட்டினார்கள். அதே போல பழுது என்பது வீட்டிலையும் பழுது இருக்கலாம், ரோட்லையும் பழுது இருக்கலாம், பார்க்காதன பார்வையிலையும் பழுது இருக்கலாம், அடுத்தவர்கள் நம்மை பார்க்காதன பார்வையிலையும் பழுது இருக்கலாம், நாம் பார்க்கிறதுலையும் கேட்கிறதுலையும் என்ன இருக்கலாம்? பழுது இருக்கலாம். அப்பொழுதுதான் முன்பதாக பார்க்கும் பொழுது குரங்கினுடைய படங்களை போட்டு சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? பேசாதே, கேட்காதே, பார்க்காதே. இப்பொழுது அப்படிதான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கொரோனா தொற்று நோய் நிமித்தமாய் அந்த மாதிரி நிலைமைதான் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப பெண்கள் என்பது ஒரு சாதாரண ஒரு காரியமானவர்கள் அல்ல. பெண்கள் மாத்திரமல்ல, அதில் சிறுவர்களும் சிறுமிகளும் முதிர் வயது உள்ளவர்களும் வாலிபர்களும் அதை பழுது பார்த்து கட்டினார்கள். இங்கே சொல்லப்படும் பொழுது சல்லூமின் குமாரத்திகளை என்ன பண்ணினார்கள்? பழுது பார்த்து கட்டினார்கள். ஒரு பள்ளிக்கூடம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் அதில் ஒரு 40 மாணவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த 40 மாணவர்களுடைய பெயர்களையும் அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? தெரிந்து வைத்திருக்கிறார். அது நம்ம யாருக்கும் அறிந்தது. அதே போல ஆண்டவரும் நம்முடைய ஒவ்வொருவருடைய பெயரையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி நம் வேதத்தில் படிக்கிறோம். இப்ப பழுது பார்த்து இவர்கள் கட்டுகிறார்கள். பெண்களுடைய பங்கு எல்லாவற்றிலுமே என்ன இருக்கிறது? முக்கியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண் பாதி பெண் பாதி. திருமணத்தின் பொழுது அப்படிதான் சொல்லப்படுகிறார்கள். இரு உடல்களும் ஒரு உடலாய் மாறுகிறது. நீங்கள் இன்று முதல் யாரா இருக்கிறீங்க? ஒரே சரீரமாக இருக்கிறீர்கள். அப்போ வாழ்க்கையில தேவனுடைய அன்பினால் இரக்கத்தினால் கிருபையினாலும் நாம் அப்படியாக வாழ வேண்டும். பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது.
அப்படின்னு சொல்லி நிறைய போதனைகள் எல்லாம் இருக்கிறது. அதை நாம் வேதாகமத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் பெண்களும் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். ஆசாரியனை தவிர பல ஊழியங்களிலே தேவன் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், பயன்படுத்தி வைத்திருக்கிறார். இன்று சபைக்கு வருகிறதான மக்களுடைய பெயர்கள் போதகர்களுக்கு என்ன பண்ணுவதில்லை, தெரிவது இல்லை. என்னுடைய சபையில 100 பேர் இருக்கிறார்கள், 200 பேர் இருக்கிறார்கள், 500 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் இருக்கிறாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க, 10,000 பேர் இருக்கிறாங்க என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறவர்களுக்கு அந்த மந்தையில இருக்கிறதான விசுவாச மக்களுடைய பெயர்கள் என்ன பண்றதில்லை, தெரிவது இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் சபைக்கு வருகிறதான மக்கள் யார், அவருடைய பெயர் என்ன என்பது கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த வேதாகம பகுதியில் நீங்க படிக்க போகும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய யாரார், எந்தெந்த கோத்திரம், அதில் எத்தனை பெயர்கள் இருந்தார்கள் என்பவர்களையும் பெயர் அட்டவணை இந்த நெகேமியாவின் புத்தகத்தில் இருக்கிறது. ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம எல்லாவற்றையுமே யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுக்கு தான் தெரியப்படுத்த வேண்டும். இன்று உலகத்திலே பொய்யான அற்புதங்கள், பொய்யான அதிசயங்கள், பொய்யான அடையாளங்கள் இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனோ மெய்யானவர், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பெண்கள் ஊழியத்திலே பங்கு பெற்றார்கள், தங்களுடைய ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்தார்கள். தன்னுடைய ஆஸ்திகளினாலே என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்தார்கள். ஆனாலும் எல்லாருமே என்ன பண்றதில்லை, பெண்கள் செய்கிறதான ஊழியங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பவுலோடு கூட பெண்கள் இருந்து ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். ஊழியத்திலே பெண்களுடைய பங்கு அவசியம், அது எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி பல இடங்களிலே பெண்களை பொறுத்து வேதம் கூறுகிறது. நான் முன்பதாக சொன்னது போல எந்த ஆணின் வெற்றிக்கும் பின்னால் யார் இருப்பா, ஒரு பெண் இருப்பா என்பது போல எந்த ஒரு பெண் வெற்றி பெற வேண்டுமானாலும் அந்த பெண்ணுக்கு பின்னால் ஒரு ஆண் கட்டாயம் நிச்சயமாக இருப்பான். ஏன்னா நம்மளால தனியாக இருந்து எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்கு கட்டாயம் துணையாக இருக்க வேண்டும். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்களேன். 2 அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று ஏற்ற துணையை கர்த்தர் அப்படின்னா கொடுத்தார். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தேவன் இணைத்ததை மனுஷன், அப்ப துணை வேண்டும். ஒரு பழைய பாட்டு கூட உண்டு, துணை 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 என்று சொல்லி நிறைய துணை வேண்டும் தகப்பனே உலகிலே சொல்லி ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டிருக்கிறோம். பல பெண்களை குறித்து வேதம் கூறுகிறது. அதுல ஒரு பெண் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆரோன், மோசே, மிரியா இவர்களுடைய தாய். அந்த அம்மாவுடைய பெயர் யாத்ராகமம் 6 அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால் தெரியும். யாத்ராகமம் 6 அதிகாரம் 20வது வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய என்னங்க யோகேபேத். யாருடைய அம்மா பேரு? மோசே, ஆரோன், மிரியம். இவர்களுடைய தாய் பேர் யோகேபேத். இந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தாயாக இருந்திருந்தால் இந்த 3 பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருப்பார்கள். நம்ம யோசிக்க வேண்டும். ஆனா இந்த அம்மாவை குறித்து யாரும் சொல்வதில்லை, எனக்கு தெரிஞ்ச யாரும் பிரசங்கமும் பண்ணினது இல்லை. ஆனால் முத்துவை போன்ற 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து 3 பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஊழியங்களை செய்யக்கூடிய அளவுல பயத்திலும் பக்தியிலும் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து பார்க்கலாம். யாத்ராகமம் 26 அதிகாரம் 59வது வசனம். 26:59. யாத்ராகமம் 15:20 கூட வாசித்து பாருங்கள்.
மிரியம் ஆரோனின் சகோதரி ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவள் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டு சகல ஸ்திரீகளும் தம்பூர்களோடும் நடனத்தோடும் அவனுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மோசையும் ஆரோனும் தேவனோடு பேசுகிறவர்களாய் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அதே போல அவனுடைய மகள் ஆரோனுக்கும் மோசைக்கும் அக்காவாகிய இந்த மிரியம் ஒரு தீர்க்கதரிசியாய், நன்றாய் பாடக்கூடியவராய், இசைகளை வாசிக்கக்கூடியவராய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவியாய் காணப்பட்டார். மறந்து விடக்கூடாது. இதை குறித்து மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 6:4. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்னே அனுப்பினேன். இங்கே இந்த மிரியம்மை தேவன் விட்டுவிடவில்லை, தேவன் நினைவு கூறுகிறார். அப்போ ஒரு செடியில் பூத்த 3 மலர்களையும் இது பெருசா அது பெருசா என்று தேவன் விடவில்லை. சில மரங்களில பார்க்கிறதான வேலைகளிலே சில கனிகள் ஒரே மரத்துல ஒரே கொப்புல இருக்கு, 4 பழம் 5 பழம் இருக்குது. ஆனா ஒவ்வொரு பழமும் என்ன இருக்குது? சுவை மாறுது. மரம் ஒண்ணுதான், கிளை ஒண்ணுதான், கொப்பு ஒண்ணுதான். அதுல பருக்கிறதான பழங்களிலேயே ஒரு பழத்துல இருக்கிறதான சுவை இன்னொரு பழத்துல இருப்பது இல்லை. அது போல மரத்துக்கு மரம் வித்தியாசம் இருக்கிறது, பழங்களுக்கு பழம் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா தேவன் நம்மிடத்தில் காட்டுகிற அன்பிலேயோ எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா நமக்கிட்ட என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. இவர்களுடைய தாய் பேர் என்ன சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஒரு பெண்ணை குறித்து வேதம் கூறுகிறது. அந்த பெண் பேர் தெபோராள். அந்த பெண் பேர் என்னதுங்க? தெபோராள் என்றால் தேனி என்பது பொருள். யூதர்களின் சரித்திரத்திலேயே ஒரே ஒரு பெண் நியாயாதிபதியாக இருந்தவள் இந்த தெபோரா. மிச்சவங்க ஆண்கள் தான். அப்போ ஆண்டவர் இந்த பெண்களை அற்பமாக எண்ணவில்லை. 4வது நியாயாதிபதியாய் இந்த பெண்ணை தேவன் தெரிந்து கொண்டார். இவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் என்று வேதம் கூறுகிறது. இவளும் நன்றாக பாடல்களை எழுதி பாடல்களை பாடக்கூடியவளாக இருந்தார். அது மாத்திரமல்ல, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்தால் இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு இவள் ஒரு தாயாக இருந்தால் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஞானமுள்ள நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவியாகிய இந்த தெபோராள் இருந்தார். யூத கலாச்சாரம் ஆண்களையே முக்கியப்படுத்துகிறது. யூதர்கள் ஆண் மக்களைத்தான் முக்கியப்படுத்துவார்கள். பெண்களையும் அடிமைகளையும் நாய்களையும் ஒரே சமமாக கருதுவார்கள். யாராரு? பெண்கள், அடிமைகள், நாய்கள், இது 3ஐயும் சமமாக நடத்துவார்கள். ஆனால் தேவனோ மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இப்ப நன்றாக பாடக்கூடிய ஒரு பாடகையாக தெபோராள் காணப்பட்டால், தீர்க்கதரிசனம் சொல்கிறவளாய் காணப்பட்டால், ஒரு ஆண் எப்படி எதிர்ப்புகளை சமாளிக்கிறானோ அதே போல பல எதிர்ப்புகளை சமாளித்தவள் தான் இந்த தெபோராள். 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை படிச்சு பாருங்கள். நியாயாதிபதிகள். அதற்கு பாராக், நீர் என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். போயிட்டு வாப்பா, நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாராக் சொல்றான், நீ என் கூட வந்தாதான் நான் போவேன், இல்லாட்டி போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். 9வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாக வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடு கூட கேதேசுக்கு போனாள். இப்ப சொல்ற ஒரு தீர்க்க தரிசனம். நீ போகாதபடினாலே பாராக்கை என்ன பண்ணுவாரு? ஒரு பெண்ணு கிட்ட ஆண்டவர் ஒப்படைப்பார்.
அவள் அவன் என்ன பண்ணுவா? கொல்லுவார். இவள் ஒரு தீர்க்கதரிசி என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக கூறுகிறது. அதே 5ஆம் அதிகாரத்திலே 13 15 வசனங்களை கொஞ்சம் வாசியுங்கள். மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தார். பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிம் இடத்திலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். மாகீரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராளோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசாக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. இவள் சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் நடந்தது. சிசராவை தேவன் ஒரு பெண்ணினுடைய கையினால் என்ன பண்ணினார்? கொல்லும்படி செய்தார். அதற்கடுத்து நான் பார்க்கதான வேலைகளிலே இந்த தெபோராளை போல இன்னொரு தெபோராள் இருந்தார். அந்த தெபோராள் யாருன்னு கேட்டா, ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால், ரெபெக்காளுடைய தாதி பெண். இது 2வது தெபோராள். இந்த தெபோராலும் அந்த தெபோராலும் ஒரே ஆள் என்று எண்ணக்கூடாது. இந்த தெபோராள் வேற, அந்த தெபோராள் வேற. இந்த தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாடகி, ஒரு நியாயாதிபதி. இந்த குணங்கள் எல்லாம் இவளுக்கு உண்டு. அவளுக்கோ அவள் தாதிமாராக மாத்திரம் இருந்தாள். 3ஆவதாக ஒரு பெண்ணை குறித்து நம்ம வேதாகமத்தில் படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஆசாரியனாகிய இலக்கியாவும் அகிக்காமும் அக்போரும் சாப்பானும் அசையாவும் அர்காசின் குமாரனாகிய இக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசியானவரிடத்தில் போய். இங்கே உல்தால் என்னும் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. இவள் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது யோசியா ராஜாவுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு யோசியா கேட்டுக்கிட்டு வர சொல்றான். யார்கிட்ட கேட்டு வர சொல்றான்னா, தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி யாரு? ஒரு பெண். அந்த பெண் பேர் என்னது? உல்தால். இப்ப இந்த ராஜா கட்டளைக்கிட்டா உல்தால் ராஜா அரண்மனைக்கு போகலாம். ஆனாலும் தேவ மனுஷிய மதிச்சு, அது முதல் வகுப்புல இல்ல, 2ஆம் வகுப்புல குடியிருக்கிறார். ஆட்களை அனுப்பி காரியங்களை கேட்டுக்கொண்டு வர சொல்கிறான். அவள் அந்த என்னென்னலாம் நடக்கும் என்பதை இந்த உல்தால் தீர்க்கதரிசி தேவனிடத்தில் கேட்டு அப்படியே சொல்கிறார். அப்படியே அது என்ன பண்ணுகிறது? நடைபெறுகிறது. அதை கேட்டதான இந்த யோசியா ராஜா தன்னை தாழ்த்தினான் தேவனுடைய சமூகத்தில். 2ஆவதாக தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான். 3ஆவதாக அழுதான். அவனுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். இந்த அளவுக்கு இந்த ராஜா மாறுவதற்கு யார் காரணம் என்றால் உல்தால் தீர்க்கதரிசி. அவள் பெண்தான். அப்போ இந்த உல்தால் சொல்லி அனுப்புகிறார், நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களோடு உன் கல்லறையில் சேர்த்துக் கொள்ளப்படுவாய். நான் இந்த ஸ்தலத்திற்கு வரப்பண்ணும் பொல்லாப்பை உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். இவன் அழுது புலம்புறான், வஸ்திரங்களை கிழிச்சுக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படியா பத்தியா சில ராஜாக்களை அவங்க பண்ண காரியங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பத்தியா பாதத்தில் விழுந்துட்ட பத்தியா, இப்படி அழுத பத்தியா. நம்ம சொல்லுவோம்ல, அதுக்குள்ள ஆண்டவர் பல இடங்களில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். அப்படி அவன் தன்னுடைய நிலைமைகளை மாறும் பொழுது கர்த்தர் மனம் இறங்குகிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், அவருடைய துக்கத்தை மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். இந்த உல்தால் தீர்க்கதரிசியினுடைய காரியங்களை எல்லாம் தேவன் அப்படியே என்ன பண்ணினாரு? நிறைவேற்றினார். அவளை கனவீனப்படுத்தவில்லை. யோசியா ராஜாதான செய்ததான காரியங்கள் எல்லாம் அது புத்தகத்தில் இருக்கிறது. அது இப்போ நமக்கு தேவையில்லை.
இந்த ராஜா ஒரே ஒரு தவறு பண்ணுகிறான். என்ன தவறு கேட்டீங்கன்னா, எகிப்து ராஜாவாகிய நேகோ அவன் என்ன பண்ணினான், எதிர்த்தது தான் தப்பு. அவன் சொல்றான், நான் பேசாம என் வழியில போயிட்டு இருக்கிறேன், நீ ஏன்பா வந்து என்கிட்ட வந்து பிரச்சனைக்கு வர, நான் உன்னை கொண்டு கொடுமா, விட்டு உன் வழியில நீ போ. ஆனால் அவன் கேட்காம போன அப்படினால் அவன் இவனை என்ன பண்ண வேண்டியது, அவன் மேல யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது. இப்ப எத்தனை பெண்களை உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன்? ஒண்ணு மிரியமுடைய அம்மா யோகே, இரண்டாவது மிரியம், மூணாவது தெபோரா, நான்காவது உல்தா. ஒவ்வொருவரும் ஒரு வித்தியாசமாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். அதே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிற வேலைகளிலே ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 இருந்து 38 வசனங்கள். அவர் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அது பழைய ஏற்பாட்டில் ஒரு அன்னாள் சொல்லப்படுகிறது. அவள் சாமுவேலின் தாயாகிய அன்னாள். இந்த அன்னாள் வேற, அந்த அன்னாள் வேற. எப்படி ஜானுன்னா திருச்சியில ஆயிரக்கணக்கான ஜான் இருக்கிறாங்களோ, அதே போல அன்னாள்னா பல அன்னாள்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அன்னாள் வேற, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற அன்னாள் வேற. அதை குழம்பிக்க கூடாது. அவள் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். எருசலேமினுடைய மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அல்லேலூயா. வயசு போச்சு அப்படி சொல்லி விடல. அவன் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணியிருந்தால் காத்திருந்தாள் இந்த அன்னாள். அதற்கடுத்து பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில அன்னாள், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள். அந்த வசனத்தை கொஞ்சம் படிக்கலாம், உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குமா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 இருந்து 55 வசனங்கள். இதை வாசிக்கிறதுக்கு சில வசனங்கள் கொஞ்சம் வேகமா படிங்க. வாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். 1ஆம் அதிகாரம் 46 இருந்து 55. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இந்த அம்மாவுடைய காரியங்களை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தமுள்ளதான, உண்மை உள்ள, உத்தம உள்ள, நேர்மை உள்ளதான ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு அந்த பெண்ணின் நிமித்தமாக அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே குழந்தையாய் பிறப்பதற்கு தெரிந்து கொண்டது ஒரு பெண். அதை சொல்லும் பொழுது எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி உலக ரட்சகரை பெற்றெடுத்து பெண் குலத்துக்கு பெருமை சேர்த்து தந்தவன் மரியா, கன்னி மரியா. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். ஆண்களும் பெண்களும் பிறந்தார்கள். வேதாகமத்தை நீங்கள் படித்தால் தெளிவாக இருக்கிறது. இவர் என் சகோதரி, இவர் என் சகோதரி அப்படின்னு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் அல்ல. மரியாளுக்கு அவருடைய கணவனுக்கும் பிறந்ததான பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. அதை விளக்குவதற்கு இப்ப நேரம் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கு அன்னாள், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள், மூன்றாவதாக பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய 4 குமாரத்திகள் பிலிப்பு என்பவனுக்கு இருந்ததாக வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும்
ஒருத்தனுக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க அப்பா பேரு பிலிப்பு. இந்த 4 பெண்களும் தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். உலகத்தில் சொல்கிறார்கள், முன்பதாக அரசு சொன்னது நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் அரசாங்கம் சொன்னது நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்று சொன்னார்கள். திரும்ப அரசாங்கம் என்ன சொல்கிறது, நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை நமக்கு ஏன் குழந்தைங்க. ஆனா இங்கே பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். அந்த 4 பெண்களும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதான தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். எனவே நாம் நமது வாழ்க்கையிலே நமக்கு கொடுத்ததான பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயன்படுத்தக்கூடிய அளவில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, 4வதாக ஒரு காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கெங்கிரேயா ஊர் சபை ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாக இருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தார். ஒரு திருச்சபையை நடத்தக்கூடிய அல்லது அந்த திருச்சபையில முக்கிய பங்கை இந்த பெபேயாள் பெற்றிருந்தார். இந்த மகளிர் தினத்திலே, தாய்மார்கள் தினத்திலே பெபேயாளை போல நீங்கள் எழும்ப வேண்டும், ஊழியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் ஊழியத்தில் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த பெபேயாளுக்காக ரோமாபுரி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பரிந்துரை செய்கிறார். உங்க வாழ்க்கையில் அப்படியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யட்டும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான ஒருவரை குறித்து வேதாகமத்தில் நாம் படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சிசேரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிராமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீஷர் எல்லோரையும் திடப்படுத்தினார். இப்படி பவுல் பிரயாணப்படுகிறதான வேளைகளிலே ஆக்கில்லாள் பிரிஸ்கில்லாள் என்கிறதான குடும்பத்தினரை இவன் கண்டுபிடித்தான். அங்கே சென்று அவர்களோடு கூட என்ன பண்ணினான், அவருடைய வீட்டிலே இவன் வாழ்ந்தான். யார் வீட்டில? ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் இருக்கிறார்கள். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்ததான ஒரு குடும்பம் தான் இவர்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பவுலுக்கு தங்க இடம் கொடுத்தவர்கள் தான் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது சாதுரியவானும் வேதாகமத்தில் வல்லவனுமாக இருந்ததான அப்போலோ என்னும் யூதனை தன்னுடன் சேர்த்துக் கொண்டு அவனுக்கும் ஆகாரம் கொடுத்து அவனுக்கும் ஊழியத்தில் பயிற்சி கொடுத்தவர்கள் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அதற்கு அடுத்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவியாகிய இவர்கள் இருவரும் ஒரே வேலையை செய்தார்கள். கூடாரம் வேகிறதான கூடார தொழிலை செய்தார்கள். அந்நியரை உபசரித்தார்கள். இவர்களுடைய நற்செயலுக்காக 2 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நிமித்தமாக வாழ்த்துகள் சொல்லப்படுகிறது. தேவனால் நினைவு கூறப்படுகிறார்கள். பிரிஸ்கில்லாள் என்றால் தொன்மையான, பழமையான என்பது பொருள். இவர்கள் பவுலுக்கு தன்னுடைய கழுத்தை கொடுக்கவும் உயிரை கொடுக்க கூட என்ன பண்ணினார்கள், துணிந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். இவர்கள் யாரு? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். அது போல இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சமாரியா நாட்டைச் சேர்ந்ததான ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறார். அந்த பெண் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறார்? தண்ணீர். இவர் தான் தண்ணீர் கேட்டார். அந்த அம்மா சொல்றாங்க, நீ யூதன், நான் சமாரியன்,
உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லையே, தொடர்பு இல்லையே. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்தில் கேட்பவர் யார் என்று அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு என்ன பண்ணிருப்பார், ஜீவ தண்ணீர் தந்திருப்பார். அப்போ அந்த பெண் சொல்கிறாள், ஆண்டவரே அப்படியானால் அந்த தண்ணீரை எனக்கு தாரும், நான் ஏன் இங்கே வரணும் என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாரியா பெண் இயேசு கிறிஸ்துவை ஜீவ தண்ணீர் தருபவராய் அறிந்து கொண்டார். என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர் தருபவராய் அறிந்து கொண்டால். இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசி என்று அவள் அறிந்து கொண்டால். இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று அறிந்து கொண்டால். இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டார். இவர் சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு பெண்ணிடத்திலே தேவன் தன்னை யார் என்பதை என்ன பண்ணினார், காண்பித்தார். அது மாத்திரமல்ல, தொற்கால், பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு தபித்தால் என்கிறதான பெயர் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அவள் நற்கிரிகைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால் இயேசு அடக்கம் செய்யப்படுவார் என்பதற்கு அடையாளமாக பரிமள தைலம் பூசியது ஒரு பெண் தான். இந்த தொற்காலையும் நீங்க நினைச்சுக்கோங்க. அது போல இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட போறாரு, சாக போறார் என்பதற்கு அடையாளப்படி அந்த தைலம் பூசினது யார் தான்? ஒரு பெண்ணு தான். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அடையும்படி கொண்டு போகும்பொழுது அவருக்கு பின்னால அழுது புலம்பிக்கிட்டு போனவங்களா யார் தான்? பெண்கள் தான். அப்படி அழுது புலம்பிக்கிட்டு போய் அவர் அடக்கமும் பண்ணிட்டார்கள். அவரை காணாமல் தேடிக்கிட்டு போனவங்க யார் தான்? பெண்கள் தான். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவது தரிசனமானது யார் தான்? பெண்கள் தான். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாய்மார்கள் தினத்திலே, மகளிர் தினத்திலே, இந்த வேதாகமத்தில் நாம் பார்த்ததான இத்தனை கதாபாத்திரங்கள் யார் யார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு யோகேபேத். யார் அவங்க? ஆரோன், மோசே, மிரியாமுடைய தாய். இரண்டாவது மிரியாம். மிரியாம் யாரு? ஆரோனுக்கும் மோசேக்கும் அக்கா. மூணாவது தெபோரா. தெபோரா யாரு? நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, பாடக்கூடியவள், நன்றாக பாடல் எழுதி பாடக்கூடியவள். நான்காவது உல்கால், ஒரு தீர்க்கதரிசி. யோசியா ராஜாவுடைய காலகட்டங்களிலே இவர் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நடந்தது. அதை கேட்டு பயந்து நடுங்கிற யோசியா வஸ்திரங்களை கிழித்து தன்னை தாழ்த்தி அழுது புலம்பும் பொழுது அவனுடைய சத்தத்தை தேவன் கேட்டார். உல்காலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அப்போ செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் செய்யாமல் என்ன பண்ணாரு, நிறுத்திட்டார். அதற்கு அடுத்து அன்னாள். பழைய ஏற்பாட்டில் ஒரு அன்னாள் சாமுவேலுடைய தாய். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அன்னாள் வயது சென்றவள், விதவை, தீர்க்கதரிசி, தேவ சமூகத்தில் காத்திருந்து செபிக்கிறவளாக இருந்தார். அதுக்கு அடுத்தது மரியா. 7 வகையான மரியாதை குறித்து வேதம் கூறுகிறது. இது கன்னி மரியாள், இயேசு கிறிஸ்துனுடைய தாய். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து அவரை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவள். அதற்கு அடுத்து பிலிப்பு என்கிறதான ஒரு மனிதனுடைய 4 பெண் பிள்ளைகளும் தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். உலகத்தில் சொல்லுவான், ஒரே ஊர்ல ஒரு ராஜா, ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. அந்த ராணி பெத்தா 9 பிள்ளை, 9ல 1 கூட உருப்படி இல்லை. ஆனா 4 பெத்து 4 யாரா இருந்துச்சு, முத்துக்களாய் தீர்க்கதரிசிகளாய் வைத்திருந்தார்கள். அதற்கு அடுத்து பிபேயால், ஒரு சபையை நடத்தக்கூடிய, சபையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணாய் இந்த பிபேயால் காணப்பட்டார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஆட்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும், நல்ல ஒரு கணவன் மனைவி, அந்நியர்களை உபசரித்தவர்கள். அப்போலோ பவுலை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து ஊழியத்திலே திடப்படுத்தினவர்கள், ஒரே ஊழியங்களை செய்தவர்கள், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு அடுத்து நாம் பார்க்கும் பொழுது தபித்தா என்றும் தொற்கால் என்றும் சொல்லப்படுகிறவர்கள். இவர்கள் எல்லாம் இன்னும் நிறைய பெண்களை குறித்து வேதம் கூறுகிறது. உங்களுக்கு சொன்னது போல இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை தெரிவிக்கிறதுக்கு அவருடைய பாதங்களிலே பரிமள தைலத்தை பூசினது பெண்கள். அதே போல இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீரை தருகிறவர் என்றும், மேசியா என்றும், உலக ரட்சகர் என்றும் அறிந்து கொண்டவர் சமாரியா பெண். இப்படியெல்லாம் வேதாகமத்திலே பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதே போல இவர்களைப் போலவும் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. நீங்களும் புத்தி உள்ளவராக இருந்து வீட்டை கட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.